ஓம் சக்தி. சக்தியிலே இந்த செத்து பொழைச்ச மனிதர் கிரீசனை பற்றி அவர் பேட்டி கண்ட பின்னால் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த வாரம் நான் அவர் பேட்டி கண்டுட்டு வந்தனுங்க. அதனால் இப்போ முழு விவரங்களையும் சொல்கிறேன் கேளுங்க. இவர் மதுரையை சேர்ந்தவர். இப்போ இவருக்கு வயசு 82. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது இவருக்கு வயசு 50. 1986 உலக சமாதான ஆன்மீக மாநாடு நடந்தது இல்லைங்களா. அந்த மாநாட்டுக்கு இவர் வர்றார். அவங்க மன்ற சக்திகளோட சென்னை சேர்ந்து ரோட்டை கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு லோடு லாரி, பாரமேட்டர் போட்டு நல்ல லாரி இவர் அடிச்சு கீழே தள்ளி மேலையும் ஏறிடுச்சு. விழுந்த வேதவர் மண்டையை உடைஞ்சு மூளை கிரிக்கெட் பால் சைஸுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்குது. இந்த லாரியினுடைய முன்பக்க சக்கரமானது இவருடைய நெஞ்சு மேலே ஏறி அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த இடத்துலயே இவர் மரணம். அங்கே ஒன்றும் மிச்சமெல்லாம் கிடையாது. நெஞ்சு கூட்டு மேலே லோடு லாரி ஏற என்ன சப்பொழிஞ்சு போய் கிடக்குது நெஞ்சு. அவருடைய மகன் சொல்றாரு, எங்க அப்பா அப்ப பணமா கிடக்கிறப்போ சினிமாவில் காமிக்கிற மாதிரி வேற்றுக்கிரகவாசிகள்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் அவருடைய உடம்பு இருந்தது, ரொம்ப கோரமா இருந்தது அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் எல்லாம் மார்ச் வரைக்கும் கொண்டு போறாங்க சென்னையில் அரசு மருத்துவமனைக்கு. அரசு மருத்துவமனையில் அப்போ கரண்ட் இல்லைங்க, இருட்டு. ஆன்மீக மாநாடு நடந்துட்டு இருக்குது. அம்மா அவர்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க. கூட ஜெயில் சிங்க்கு, நம்ம அந்த பழைய ஜனாதிபதி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இங்கே ஜிஹெச்லேயுமே ஒரு அடிகளாரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிரீசனுடைய பணத்தை தள்ளிட்டு வர்றாங்க இல்லைங்களா, ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவங்கள பார்த்து கை காமிக்கிறாங்க. மார்ச் வரை கொண்டு வர வேண்டாம், பக்கத்தில் நியூராலஜி சென்டருக்கு தள்ளிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறாங்க. அவங்களுமே மந்திரத்தில் கட்டுப்பட்ட மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க. காரணம், அந்த நியூராலஜியில் மட்டும்தான் கரண்ட் இருக்குது, மற்ற பக்கம்லாம் இருட்டாக இருக்குது. அவங்க உள்ள கொண்டு ஸ்ட்ரெச்சர் நிறுத்திட்டு நகர்ந்த உடனேயுமே நம் குரு பகவான் அவர்கள் அந்த கிரீசனுடைய பணத்து பக்கத்தால் போய் அந்த சப்பழிஞ்சு கிடக்கிற நெஞ்சு மேலே கை வச்சு ஒரு நீவு, அவ்வளவுதானுங்க. அந்த நொறுங்கி போன நெஞ்சு எல்லாம் இப்போ பழைய நிலைக்கு வந்துடுச்சுங்க, நார்மல். அடுத்து என்ன பண்ணாங்க, மூளை வெளியே தொங்கிட்டு இருக்குதே மண்டை பொழந்து, அந்த தலையை கை வச்சு ஒரு நீவு, அவ்வளோதான். இப்போ மூளை பழையபடி உள்ளே போயிடுச்சு. அந்த மண்டை பொழந்ததில் சரியாயிருச்சு, அதுவும் நார்மல். நாக்கு வெளியே 3-4 இன்ச்சு நீளத்துக்கு நீட்டிட்டு நிற்குது. அந்த கோரமான சாவுனால அப்படித்தானே பற்றி இருக்கும். அம்மா என்ன பண்ணுறாங்க, வாயை பொழந்து இந்த பணத்தினுடைய வாயை இந்த நாக்கு உள்ள தள்ளி தன்னுடைய வாய் அந்த பணத்தினுடைய வாயோட வச்சு உஃப்னு ஒரு ஊதுறாங்க. அவ்வளவுதானுங்க. அடுத்த செகண்டு அந்த பணத்துக்கு உசுறு வந்துடுச்சு. பணம் கிரீசனா மாறிடுச்சு. கண் முழிச்சாச்சு, கையை கால் ஆட்டுறாரு, எந்திரிச்சு கோர்றாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய ஒரு கிட்னி மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு, கவலைப்படாத, அந்த கிட்னிக்கு பதிலாக நான் அங்கு இருப்பேன் அப்படின்னு ஆங்கிலத்திலே சொன்னாங்களாம். அப்புறம் அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க, 9 நாளைக்கு கலச தீர்த்தம் மட்டும் சாப்பிடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு மறைச்சிட்டாங்க. இப்போ கூட அவங்க மண்டல சேர்ந்த சக்திகள், அந்த மாவட்ட தலைவர் நிறைய இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய விவரம் மிரக்கிள்ஸ் ஆஃப் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தில் இருக்குதுங்க. அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தேன். அதே என்ன இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். அப்புறம் இவர் அந்த 9 நாளே அந்த கலசத்தை சாப்பிட இந்த டேமேஜ் ஆன கிட்னியும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. 10வது நாள் இவர் மருவத்தூர் வந்துட்டார் அம்மாவை பார்க்குறேன். அம்மா சொன்னாங்களா, ஏன் சார், எனக்காக தொண்டு செஞ்சுருக்கிற உங்களை
அவ்வளோ சீக்கிரம் சாக விட்டுருவனா, அதான் உங்களுக்கு மறுபிறவி கொடுத்துட்டேன், போய் மறுபடியும் நல்லா தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, இவர் எப்படி ஆரம்ப காலத்தில் மருவத்தூர் வந்தாருங்க? இவர் முதல்ல மருவத்தூர் வந்தப்பங்க நிறைய சூடம் வாங்கிட்டு வந்திருக்கார், கற்பூரம். அதை கருவறையில் கொடுத்து தேவாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல காட்டி அந்த அங்கிருந்து சக்தி சொன்னாங்களா, ஓம் சக்தி பீடத்தில் கொண்டு வைங்க, தொடர் கற்பூரமாக வைங்க அப்படின்னு சொன்னாங்களா யாரோ. இவரும் அதை கேட்டு ஓம் சக்தி பீடத்தில் 108 மந்திரம் சொல்லிக்கிட்டே தொடர் கற்பூரம் வச்சாருங்களா, சுற்றி வந்துக்கிட்டே வச்சாராம். அப்புறம் அது முடிஞ்ச பின்னால அன்று அருள்வாக்கிற்காக அடிகளாரோட போய் வசப்படுத்தி கொண்டு அப்போ அந்த காலத்தில் வேப்பலை எடுத்துட்டு அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே ஓம் சக்தி பீடத்தில் தொடர் கற்பூரம் ஏற்றிய மகனை இங்கு வரச்சொல் அப்படின்னாங்களாம். இவர் ஒருத்தர் தான் அது அந்த கூட்டத்தில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் போய் நின்றுருக்காரு. பட் அம்மா சொன்னாங்களா, உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல, எல்லாமே நல்லா வச்சிருக்கிற, என்னுடைய சன்னகத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போ, நல்லா தொண்டு செய்யி அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு முன்னாலே இவர் அந்த கோயிலுக்கு நுழைஞ்ச உடனேயுமே அடிகளார் ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருக்கிறாரு, இவரை போய் இப்படி அம்மான்னு சொல்றாங்க, ஆதிபராசக்தின்னு சொல்றாங்களே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ கருவறை அம்மா மாறி மாறி காட்சி கொடுத்தா, அடிகளாராகவும் கருவறை அம்மாவாகவும் மாறி மாறி ஒரு 5-6 தடவை அப்படி காட்சி கொடுத்துங்களா. ஓ, அப்பயே புரிஞ்சுக்கிட்டாரா, ஓ ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி. அடுத்தவங்க அன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில அந்த ஜோதி தரிசனம், மகர ஜோதி. நம்ம அங்க போகாம இவரை முதல்ல அங்கதான் போயிட்டு இருந்தாருங்க. அங்க அவர் ஜோதி போய் பார்க்காம இங்க இருக்கிறமேன்னு மனசு நினைச்சிருக்கிறாரு. உடனே எல்லாம் தெரிந்த நம்ம ஆதிபராசக்தி, மகனே ஜோதி தரிசனம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், இதோ பார்த்துக்கொள் அப்படின்னு கையை நீட்டினாங்களா புற்று மண்டபத்துக்குள்ள அந்த மகர ஜோதி தரிசனம் அப்படியே அவர் கிடைச்சிங்களாமா சக்தியில. எப்படி பார்த்தீங்களா? இதுதான் அவர் ஆரம்பத்தில் முதல்ல மருவத்தூரில் வந்த உடனே கண்ட அதிசயங்கள். இப்படி அம்மா அவரை இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, இவர் எந்த அளவுக்கு தொண்டு செஞ்சாரு, ஏன் அம்மா இவரை காப்பாற்றி மறுவரை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க சக்தியில காரணம் இருக்குதுங்க. இவர் ஒரு முறை தனியா மருவத்தூர் வர்றதுக்காக புறப்பட்டு வந்துட்டாருங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு சேர்ந்த பின்னால அறந்தாங்கிலிருந்து 3 சக்திகள் வந்தாங்க. அவங்கள 3 பேர் ஆண்கள். செவ்வாழையில் வரங்காட்டி 4 பேர் ஆச்சு, நம்மளுக்கு கம்பெனி ஆச்சுன்னு சொல்லி இவங்க 4 பேரும் சேர்ந்து மருவத்தூர் போகிற பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஊரை விட்டு வெளியே வந்த பின்னால ஒரு இடத்துல பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சு. பிரேக் டவுன் உடனே எல்லாம் இறங்கிட்டாங்க. இவங்க 4 பேர் சொல்றாங்க டிரைவரை பார்த்து, வண்டி ரிப்பேர் ஆகி சரியானா நாங்கள் முன்னால் நடந்து போயிட்டு இருக்கிறோம், எங்களை ஏற்றிங்க, ரிப்பேர் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இவங்க முன்னால் நடந்து போயிட்டாங்க. டிரைவர் கண்டிக்கிட்ட சரிங்க சாமின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிறவ பார்த்தா ஒரு குடிசையிலிருந்து அழுகுரல் கேட்கின்றது. எங்களுக்கு எந்த நாதியும் இல்லையே, எங்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, தெய்வமே நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய அவலக்குரல் கேட்கிறது. அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. ரோட்டு மேலே இருக்கு அந்த குடிசை பக்கத்துலயே. போய் என்னன்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெண்ணினுடைய அந்த அவலக்குரல் தான் அது. அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த பெண்ணினுடைய கணவன் இறந்துட்டா, நோய்வாய்ப்பட்டு அது பணமா கிடக்குறான். பக்கத்துல அந்த பெண்ணினுடைய 7-8 வயது மகன் இருக்கிறான். என்னம்மா விஷயம்னு கேட்டா, இந்த ஊர் ஜனங்கள்லாம் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதன் காரணமா இப்ப செத்து போன என் புருஷனை அடக்கம் பண்றதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு வேற போக்கிடமோ ஆதரவோ எதுவுமே இல்லை, அதனால தெய்வமே நீ எனக்கு உதவி செய்ய வரமாட்டேன்னு தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே நமக்கு ரீசன் நம்ம அவருடைய நண்பர்களும் கவலைப்படாத, அதான் அம்மா எங்களை அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒதுக்கி வச்ச ஊருக்கு போறாங்க. அது பக்கத்துல இருக்கு, சும்மா ஒரு வரலாங்க தூரத்துல. அந்த ஊருக்குள்ள போய் அங்குள்ள ஊர் ஜனங்கள்கிட்ட எல்லாம்
நீங்க அந்த இறந்து போனவர் வந்து ஒரு தலித்துங்க, அவர் ஒதுக்கி வச்சீங்க, அது உங்க பாடு. இப்ப அவர் செத்து போயிட்டாரு, நீங்க யார் ஒதுக்கி வச்சீங்களோ அவர் உயிரோடு இல்லை. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்ப கிடக்கிறது ஒரு பணம். அந்த பணத்தை அடக்கம் செய்ய வேண்டியது மனிதர்களாக நம்ம கடமை, இல்லைன்னா ஊருக்கு கெடுதல். அதனால தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சதை போடுங்க சொல்லி துண்டை விரிச்சு பிடிச்சாருங்க. எல்லா ஜனமும் அவங்களால முடிஞ்ச பணத்தை போட்டாங்க. அதுல 850 ரூபா சேர்ந்தது. கொண்டுகிட்டு வந்து அந்த பணத்துக்கு தேவையான ஐயமக்கரை செய்வ தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணி பாடை கட்டி அந்த பணத்துக்கு அதை தூக்கி வச்சு, இவங்க 4 பேர் நம்ம சக்தி இருக்கிறாங்க, 4 பேரும் தூக்கிக்கிட்டாங்க பணத்தை. அக்னி கட்டி தூக்குறதுக்கு ஆள் வேணுமே, அந்த சிறுவங்கிட்ட கொடுத்தா பயந்துட்டு மாட்டேனா, பரவாயில்லன்னு சொல்லி கிரீசன் ஐயாவே அந்த அக்னி சட்டியும் தூக்கிக்கிட்டாருங்க. இதுல என்ன அப்படின்னாங்க, சக்தியில நம்ம கிரீசன் வந்துங்க பிராமணர், இறந்து போனவர் தலித். ராமானுஜர் செஞ்ச மாதிரி இவர் செஞ்சிருக்காருங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணி போட்டு வந்து அப்புறம் இவங்களுமே தலைக்கு 10-20 போட்டு மிச்ச பணத்தோட சேர்த்து மொத்தம் 500 ரூபாய அந்த பெண்ணினுடைய கையில கொடுத்து போட்டு, வச்சுக்கம்மா மீதி பார்த்துக்க அப்படி சொல்லி போட்டு ரோட்டுக்கு வர்றாங்க. அந்த ரிப்பேர் ஆகி போன பஸ் இப்ப திரும்பி வருதுங்க ரெடி ஆகி. இவங்களை பார்த்தோன்னு ஏற்றிக்கிட்டு மருவத்தூர் வந்துட்டாங்க. மருவத்தூர் வந்த பின்னால அம்மா சொல்றாங்க, பார்த்தியா எப்படி தொண்டு செஞ்சிருக்காருன்னு, சாதாரண தொண்டா இது அப்படின்னு அம்மா வெகுவாக பாராட்டி பேசினாங்களா சக்திகளே. ஓம் சக்தி.